ஒண்ணு பண்ணலாம். நம்ம நந்திதா வீட்டுக்கு போயிடலாம். இப்போ வா. அவளுக்கு விஷயம் தெரியும். அவ புரிஞ்சுப்பா. அவங்க அம்மா அப்பா பெருசா கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன சொல்ற? எனக்கு தெரியல. சரி, ரொம்ப நேரம் இங்கே நின்னுட்டு இருக்க வேண்டாம். நான் முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்றாரு. அழாத. ஹலோ. நந்திதா, பிரபா பேசுறேன். சொல்லு பிரபா. ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன பிரபா, என்னாச்சு? எங்க கல்யாண விஷயம் சக்தி அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் அவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு. எங்க போறதுன்னு தெரியல. இப்ப எங்க இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் சக்தி உன் வீட்டுல தங்க வச்சுக்க முடியுமா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? சக்தி தாராளமா தங்கட்டும் பிரபா. உங்க வீட்டுல அப்பா அம்மாலாம் நான் பாத்துக்கிறேன் பிரபா, நீ கூட்டிட்டு வா. தேங்க்ஸ் நந்திதா, தேங்க்யூ so மச். ஓகே வா. நான் பேசிட்ட சக்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வண்டியில இரு. வா வா சக்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். வா. ஏறு. ஹலோ. நந்திதா, உன் வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் கதவு திறக்கறியா? இதோ வரேன். வா சக்தி. வீட்ல வேற யாரும் இருக்காங்க? அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இந்த டைம்ல வந்திருக்கோமே, தப்பா நினைச்சுக்க மாட்டாங்கல்ல? நான் சொல்லிருக்கேன், வாங்க 2 பேரும் உள்ள. சரி. மா, நான் சொன்னனே சக்தி. வாமா. ஹாய் ஆண்டி. வாப்பா. சக்தியோட அம்மா அப்பா அவசரமா ஊருக்கு போயிருக்காங்க. அதான் இன்னைக்கு நைட் மட்டும் இங்க தங்கட்டும். அதனால என்னப்பா, இங்கேயே தங்கிக்கட்டும். காலையில பேசிக்கலாம், உள்ள வாங்க. ஆ. நீங்க உள்ள இருங்க, நான் வந்துடுறேன். மா, நீ போய் படுத்துக்கோமா. அது எப்படி? ஒரு வயசு பொண்ண தனியா விட்டுட்டு நைட்டு ஊருக்கு போவாங்க? அப்ப ரேவதி எங்க? வீட்ல ஏதோ சண்டையா, கோவிச்சிட்டு வந்துட்டாளாம். நீ எதுவும் கேட்டுக்காதம்மா. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டு வரடி. அந்த பையனும் இங்கதான் தங்குவானா? அவன் இப்ப கிளம்பிடுவாமா. நீ போய் தூங்கு.